கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள் வரை நாம் வாசித்தோம். குறிப்பாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா சொல்லமா. இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு பலமுறை கேட்ட சம்பவம் தான், தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன, நற்செய்தி என்ற தலைப்பில் நாம் இந்த வார்த்தையை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாக எசேக்கியா இருக்கிறார். பக்கத்து நாடு சீரியா நாடு. அந்த நாட்டில் இருந்து எசேக்கியா ராஜாவான பிறகு அந்த சீரியர் இஸ்ரவேல் மேலே படையெடுத்து சுற்றி பாளையம் இறங்கிட்டாங்க. சுற்றி ரவுண்ட் கட்டி நின்ட்டாங்க. இந்த இஸ்ரவேல்லேருந்து ஒருத்தரும் வெளியே போகவும் முடியாது, ஒருத்தர் உள்ளவும் வர முடியாத அளவுக்கு சுற்றி ரவுண்ட் கட்டிட்டாங்க. எல்லாம் ஒன்றும் உள்ளேருந்து வெளியே ஒன்றும் போக முடியல, வெளியிருந்து ஒன்றும் உள்ளே வர முடியல. அதாவது என்னன்னு சொன்னால், நம்ம வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு நாம் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து போய் கடையில் கொடுத்து கடையிலிருந்து சில பொருட்களை வாங்கி வந்தால் தான் நாம் சமைச்சு சாப்பிட முடியும். இதுதான் லைஃப், வாழ்க்கை. அதே போல் சில பொருட்கள் நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம், சில பொருட்கள் பக்கத்து ஊரில் போய் தான் வாங்க வேண்டியிருக்கும். அப்போது இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி. நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறத பக்கத்து நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, பக்கத்து நாட்டில் அதிகமாகிறத நம்ம நாட்டுக்கு தேவையானதை நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறது. அப்படி இறக்குமதி ஏற்றுமதி இல்லைன்னா அங்கே என்ன ஆகிடும்னு சொன்னால், வறுமையும் வறட்சியும் அதிகமாகிடும், கஷ்டம் நிறையா வந்துடும். இப்போ என்ன ஆச்சுன்னா, சீரியர்கள் பாளையம் இறங்கி சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டாங்க. வெளியிருந்து ஆகாரம் உள்ளே வரல, வெளியிருக்கிற பண்டங்கள் உள்ளகிற பண்டங்கள் வெளியே போகல, வெளியிருந்து பண்டங்கள் உள்ளே வரல. அதனால் ரொம்ப நெருக்கடி இஸ்ரவேல் நாட்டுக்கு. அது மாத்திரம் இல்லை, சீரியருடைய ராஜா படையிலிருந்து ஒரு சிலர் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, உங்கள் ராஜாவால் காப்பாற்ற முடியாது, உங்கள் ராஜா அவ்வளோதான், நீங்கள் இஸ்ரவேல் ராஜாவை நம்பாதீங்க, சீரிய ராஜாவை நம்புங்க. அதாவது மக்கள் மனம் மடிந்து போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, வார்த்தை முக்கியம்னு நான் முதல்லையே சொன்னேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனை இந்த வார்த்தை கொல்லும், அதே வார்த்தை ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மனமடிவு உண்டாகும்படி, நல்ல தைரியமாக நிற்கிறவங்க கூட பலவீனப்படும்படி, சோர்ந்து போகும்படி, எங்கள் இராணுவத்தை பாரு, எங்கள் சீரியா ராஜாவை பாரு, எங்கள் பட்டாளத்தை பாரு, எவ்வளோ ஜனங்கள் பாரு, எவ்வளோ வீரர்கள் பாரு, எவ்வளோ குதிரை பாரு, இவ்வளோ ரதங்கள் பாரு, இதெல்லாம் உங்கள் ராஜாவால் எதுனா பண்ண முடியுமா? நாங்கள் சுற்றி கிட்ட வந்துட்டோம், அவங்களால் உங்கள் ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியாது, மேலேருந்து அதிசயம் நடந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் கடவுளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, உங்கள் ஏற்கனவே இஸ்ரவேலில் இருந்த எல்லா கடவுள்களையும் இந்த ராஜா எசேக்கியா மொத்தத்தையும் எடுத்து போட்டுட்டான், சுட்டு எரிச்சிட்டான், வெட்டி போட்டுட்டான். இப்போ இருக்கிறது இஸ்ரவேலின் தேவன் மட்டும்தான் இருக்கிறாரு, அவர் ஒருத்தரால் எப்படி உங்களை எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படி என்று வசைப்பாடுகிறான். வசைப்பாடி மக்களை மனமடிவுக்குள்ளாக்குகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற காரியம் அதுதான். ஒரு காரியத்தை திரும்ப 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 சொன்னால் அது உண்மை ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், அப்புறம் இன்னொருத்தரை வச்சு சொல்கிறது, இன்னொருத்தரை வச்சு சொல்கிறது, இன்னொருத்தரை வச்சு சொல்கிறது. அப்போ இது நம்ம பார்க்குற மக்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ
அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை, ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி அதை உறுதிப்படுத்துறது, மக்கள் மனசில் மைண்டில் செட் பண்ணுறது. அப்படி செட் பண்ணிட்டா அவங்க நம்பிடுவாங்க. நம்பினா அதான் உண்மைன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. இதைத்தான் இஸ்ரவேல் நாட்டில் சீரிய படையிலிருந்து வந்தவங்க ராஜாவுக்கு விரோதமாகவும் இராணுவத்துக்கு விரோதமாகவும் தெய்வத்துக்கு விரோதமாகவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அவன் எலிசா கிட்ட ஆள் அனுப்பினான். நீங்கள் நடக்கிறத பார்க்குறியா இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு, சுற்றி நெருக்கங்கள் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, வெளியிருந்து பண்ண உள்ளே வரல, உள்ளேருந்து எதுவும் வெளியே போகலை, சீரியர் படை சுற்றி வந்துடுச்சு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? எசேக்கியா ராஜா எலிசாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் போய் பிரதானி ஒருத்தர், அதாவது ராஜா பிரதானினா ராஜாவுக்கு கூடவே இருக்கிறவர், அவர் போய் சொல்ல விஷயத்தை சொல்கிறார். அப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு படி மா ஒரு படி கோதுமை இவ்வளோ காசுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிரதானி கேட்குறாரு, வானத்திலிருந்து பொய்ந்தா கூட நடக்காதே அப்படின்னா. அதுக்கு உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இதை நீ பார்ப்ப ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இதுதான் சூழ்நிலை, இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் சமயம். என்ன விஷயம்னா, இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் அதை பொருத்தி பார்க்கலாம். எதிரிங்க நம்ம சுற்றி வட்டமிட்டுட்டாங்க, தப்பிக்க வழி இல்லை. 2, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் தூர்த்து போட்டுட்டாங்க. 3, நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க நமக்கு எதிராக சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. 4, அவங்க நம்மளை குறித்து நம்ம வீட்டாரே நம்மளை வெறுக்கிற அளவுக்கு வசை சொற்களை சொல்கிறாங்க. இப்படி சுற்றி 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 பெரிய காரியங்கள். ஏன்னா நமக்கு ஆதரவே நம்ம குடும்பம் தான். நமக்கு ஒரு மனுஷன் கொஞ்சம் பரவாயில்லப்பா வாழ்ந்துருவோம் அப்படின்னு வாழறான்னா அதுக்கு காரணமே அவன் குடும்பம்தான். அவன் குடும்பத்தில் அவன் மனைவி, அவர்களுடைய கணவன் தான் அவங்களுக்கு மெயின் ரோல். ஒரு மனைவிக்கு கணவன் தான் மெயின் ரோல், ஒரு மனைவிக்கு கணவன் தான் மெயின் ரோல். ஒரு நடிகர் அவர் சொல்கிறார், நான் யூடியூப்பில் பார்த்தேன், என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த அளவுக்கு பத்மபூஷணன் விருது பெறறதுக்கு காரணமே என் மனைவி தான். அவங்களுடைய ஊக்குவிப்பு. அவங்க ஒரு நாளும் எனக்கு முன்னே வந்து நின்னது கிடையாது. அவங்க ஒரு நாளும் என்னுடைய லைஃப்பில் அவங்க ஒரு பெரிய லெஜெண்டாக இருந்தவங்க தான். ஆனால் திருமணத்துக்கு பின்பு அவங்க எனக்காக அவங்க கேரியரையே விட்டு என்ன கவனிக்கிறதும் என் பிள்ளைகளை கவனிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி அவங்க முழு கேர் எடுத்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நான் இந்த பத்மபூஷணம் விருது வாங்கிறேன்னா, நான் ஒரு மனுஷனாக வெற்றி சிறந்தவனா, ஒரு பெரிய கோல் பண்ணவனா நிற்கிறேன்னா, அதுக்கு முக்கிய காரணம் என் மனைவி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் கவனிங்க, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அவன் மனைவி தான் காரணம். ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு அவன் மனைவி தான் காரணம். அப்போ மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னால், மனைவி அவங்கள ஊன்றுகோலாக இருக்கணும், அவங்கள தூக்கி விடுறவங்களாக இருக்கணும். எடுத்தும்போதே நம்ம யோபுனுடைய மனைவி மாதிரி ஒரு பெரிய உத்தமத்தில் நிற்க போகிறாரு, போயா ஆண்டவரை சபிச்சு செத்து தொலையா அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு சாதாரணமாக உலக பிரகாரமான ஒரு ஆக்டருடைய மனைவி அவங்களுக்கு எப்போட ஒரு தூணா, ஒரு பலனா, ஒரு தோல் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைங்க, தேவனை சார்ந்து வாழுறவங்க அதை விட 100 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். அவங்க 4 பேர் போகிறாங்க. இந்த 4 பேருடைய இரைச்சல் சத்தம் பெரும் இராணுவ இரைச்சல் போல கேட்குது. பெரிய இராணுவமே வர்ற சத்தம் கேட்குது. நீங்கள் வசனம் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு.
அந்த இராணுவத்தினுடைய இரைச்சல் கேட்குது. அவன் எல்லாம் உயிர் பழிச்சா போதுன்னு ஓடி போகிறான். அந்த நேரத்தில் இவங்க போகிறாங்க, கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க, இருக்கிறத புசித்தாங்க, குடித்தாங்க, சாப்பிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மீதத்தை வெள்ளியும் பொண்ணையும் எடுத்து போய் ஒளிச்சு வச்சாங்க, தங்களுக்குன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா, திரும்பி அடுத்த கூடாரத்தில் பாருங்க, படிங்க. ராஜா திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து, இரண்டாவது கூடாரத்தில் இருந்ததையும் எடுத்துக்கொண்டு போய் தங்களுக்காக ஒளித்து வைத்து, மூணாவது நடக்கிற கவனிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிறோம். அல்லேலூயா. லைஃப்பில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், நீங்கள் எந்த நிலைமையிலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நிலைமையை கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படலைன்னா நம்ம என்னவா இருப்போம், என்ன நடந்திருக்கோம், என்ன எங்கே இருப்போம், என்னவா இருப்போம், அப்படி யோசித்து பாருங்களேன். நான் ரட்சிக்கப்படலைன்னா எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கூலி வேலையோ, ஏதாவது ஒரு முதலாளிக்கிட்ட சின்ன கூலி வேலையோ, எந்த வேலையோ ஒன்று செய்துக்கின்னு நேரம் பரதேசி மாதிரி ஒரு சாதாரண உடையில் போட்டுக்கின்னு, இப்போது ஃபேனு காற்று பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேனு மேலே ஒரு ஃபேனு அப்படி வச்சுக்கின்னு பார்க்குறேன். நான் வெயிலில் வேர்வை சொட்ட 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 வேலை தான் முக்கியம், உழைப்பு தான் முக்கியம்னு செய்து தந்துருப்பேன். இப்போவும் வேலை தான் முக்கியம், உழைப்பு தான் முக்கியம் தேவனுக்காக, அப்படி இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்களேன், அப்படியே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் யோசித்து பாருங்களேன். இயேசு மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எங்கே இருந்திருப்பீங்க? இந்த நல்ல வாழ்வை கொடுத்த தேவனுக்கு போனாங்க, பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, மிச்சத்தை பொண்ணையும் வெள்ளியை எடுத்து போய் ஒளிச்சு வச்சாங்க. ரெண்டாவது கூடாரத்துக்கு போனாங்க, பார்த்தாங்க, எடுத்தாங்க, எடுத்தாந்து ஒளிச்சு வச்சாங்க. மூணாவது அப்படி செய்ய மனசு இல்லை. மூணாவது போனாங்க, இந்த நாள் ஒருத்தர் பார்க்குறாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுங்க, திருப்தியாக இருங்க. நீங்கள் திருப்தி ஆன பிறகு நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த திருப்தி மற்றவர்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு பார்த்து, யாருக்கு கிடைக்கலையோ, அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, உன் மேலே என் மேலே விழுந்த கடனாய் இருக்கிறது. அல்லேலூயா. உன் மேலே என் மேலே விழுந்தது கடமை. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, இது ஊழியக்கார் செய்து, அந்த குஷ்டரோகி ஊழியக்காரங்களா? இல்லைங்க, அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, ஊருக்கு வெளியே பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறவங்க, வியாதி பிடிச்சவன், அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. நான் பட்டணத்துக்குள்ளே போனாலும் சோறு கிடையாது, சாப்பாடு கிடையாது. சரி, இங்கேயும் சாப்பாடு இல்லாமல் அங்கேயும் சாப்பாடு இல்லாமல் சாவரத்தை விட போவண்டா, சண்டைக்குள்ள போய் போர் வீரங்கிட்ட போவண்டான்னு சொல்லி போனவன். அங்கே நடந்தது தான் அந்த அதிசயம். உனக்கு எப்படி இந்த அதிசயம் இன்னைக்கு ரட்சிப்புன்னு ஒரு அதிசயம் உனக்கு கிடைச்சதோ, அதுதான் அன்னைக்கு அந்த குஷ்டரோகி கிடைச்சது. அந்த குஷ்டரோகி எப்படி புசித்து குடித்து பொன்னையும் வெள்ளியும் தனக்கென்று சேர்த்து வைத்தானோ, ஒளித்து வைத்தானோ, அதுதான் சேமிப்பு. ஒளித்து வைத்தானோ, பிறம்பு திரும்பி போய் பார்த்தான், அதையும் எடுத்து வந்து சேர்த்து வைக்கிறான். மூணாவது தாமனால பொறுத்து கொள்ள முடியல. நாம் இந்த நாள் சும்மா இருந்தா நல்லதில்லை. இந்த சொல்வார் பாருங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்தால், பொழுது வெடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு சொல்லிக்கலாம், அடுத்த மாதம் வந்து சொல்லிக்கிறேன் சுவிசேஷம். நான் சொல்லட்டுமா, நீ பெற்ற ரட்சிப்பை உடனே சொல்லிடு. எப்போ தோணுதோ, எப்போ பார்க்குறிய, எப்போ சொல்லணும்னு நேரம் கிடைக்குதோ அப்போவே சொல்லிடு. ஏன் தெரியுமா, பொழுது வெடிகிற மட்டும் நாளைக்கு வரலாம் காத்து இருந்தோம்னு சொன்னால் குற்றம் நம்மேல் சுமரும். அல்லேலூயா. லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கங்கள் இருக்கு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கத்தாலேயே மக்களுக்கு நெருக்கம். சம்பாதிக்கிற பணம் வரி 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 சயம், பயங்கர வரி. ஒரு காமெடி நான் வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த காமெடி என்னன்னு சொன்னால், நான் இந்த ஷார்ட் வீடியோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, ஒரு கணவன் மனைவி உட்காந்துக்கிறாங்க. கணவன் வேலையை முடிச்சுட்டு களைப்பாக வர்றாரு. உடனே அவருக்கு அந்த மனைவி அவர் கணவன்கிட்ட சண்டை வாங்குறாங்க. யார் யாவ நீ சம்பாதிக்கிறதுல 30% அவகிட்ட கொடுத்துட்டு வந்துக்கிற, யார் அந்த நிம்மி அப்படின்னு யார் முழிக்கிறான். அந்த நிர்மலாவுக்கு சம்பாதிக்கல 30% கொடுத்தா நானும் என் பிள்ளைங்களை என்ன ஆவர்த்து அப்படின்னு சொல்லி சண்டை வாங்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, அரசாங்கம் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்குற வரிடா இதுன்னு. அப்படி தான் புரிஞ்சுது அவனுக்கு. என்ன அப்படின்னா 30% வரி கொடுக்குறோம்ல. 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் 30% வரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அரிசி வாங்கினா வரி இருக்கக்கூடாது, கரண்ட்டு பில்லெட்டில் வரி இருக்கக்கூடாது, அப்புறம் என்னென்ன பொருள் வாங்குகிறோமோ துணி எடுத்தால் வரி இருக்கக்கூடாது, வீட்டு வரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 30% வரி கொடுக்குறேன், எனக்கு இதெல்லாம் வரி இல்லாமல் இருக்கணும். இது தானே சலுகை. இதெல்லாம் கிடையாது. 30% கொடுத்துட்டியா, வீட்டுக்கு வரி, சாப்பாட்டுக்கு வரி, இட்லிக்கு வரி, தோசைக்கு வரி, சாம்பாருக்கு வரி, இப்படி எல்லாத்துக்கும் வரி. மொத்தத்தில் பிடிக்கின்னு நீ சம்பாதிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, அதை அனுபவிக்கிறது எங்கள் வேலைன்னு அரசாங்கம் அனுபவிச்சுட்டு. ஒரு நகை வாங்க போகிறோம், அதில் கடைக்காரனே செய்கூலி சேதாரம்னு அவன் ஒரு 20%, 15%, 20% அவன் பிடிங்கிறான். சரி, அவன் பிடிங்கிறான்னா அது சேதாரம் ஆச்சு இல்லை, அதை நம்மக்கிட்ட கொடுத்துடணும்ல. ஏப்பா உன் சேதாரம்பா, இந்தாப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுக்கணும். அதை கொடுத்தானா இல்லை, பணத்துக்கு பணத்தையும் வாங்கிக்கணும், சேதாரத்தையும் அவனே எடுத்துக்கணும். இப்போ இதில் நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் நஷ்டம். அவன் நகைக்கடை வச்சுக்கிறவனுக்கு லாபம். அதோட அவன் மட்டும் லாபமா? கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டின்னு அதில் 2 ஜிஎஸ்டி போடுது. சென்ட்ரலுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இதுக்கு ஒரு 1.5% காயின் வாங்கினா சொல்கிறேன் நான். காயின் வாங்கினா இது மாதிரி 1.5% ஜிஎஸ்டி, அதுக்கு ஒரு 1.5%, இதுக்கு ஒரு 1.5%, 3% ஜிஎஸ்டி பிடிக்கணும். அப்புறம் எதுக்குடா நம்ம நகை வாங்கணும்? நம்ம எதுக்கு அப்புறம் நான் சம்பாதிக்கிறது நானா வரின்ற பேரில் நீ வாழ்வியான். இப்படி தான் உலகம் இருக்குது, இப்படி தான் அரசாங்கம் இருக்குது. அரசாங்கத்தால் நெருக்கப்படுறோம். அரசாங்கம் சில நாடுகளில் வரியே கிடையாது. சில நாடுகளில் அவங்க சம்பாதிக்கிறத அவங்க செழிப்பாக வாழலாம். சில நாடுகளில் வரி இல்லை. ஒரு 3 நாடு பார்த்தேன், அந்த நாடுகள்லாம் வரி இல்லை. அந்த நாடுகளுக்கு வரியே கிடையாது. மற்ற நாடுகள்லாம் வரி 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 வரி, மக்களை சுரண்டுறாங்க. அப்புறம் மக்கள் என்னங்க பண்ணுவாங்க? நான் நல்லா இருந்தால் தானே இங்கே நின்று பிரசங்கம் பண்ண முடியும். என் கையை காலை ஒரு விரலாம் இஸ்துக்குனே இருந்தால் முறுக்கி பிச்சு எடுத்தா அப்புறம் எப்படி நாங்கள் வந்து நிற்கிறது, அப்புறம் பிரசங்கம் பண்ணுறது? இப்படி தான் வாழ்க்கை. இப்போ அரசாங்கம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் மீதி இருக்கிறத வச்சு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாகணும், புள்ளக்குட்டியை காப்பாற்றி ஆகணும், அவங்களுக்கு தேவைகளை சந்திச்சாகணும். அதுலேயும் கொஞ்சோண்டு எடுத்து மிச்சம் வைக்கணும். இல்லைன்னா இந்த பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்லுவார், சேமிப்பு இல்லைன்னா கூரை இல்லாத வீடு மாதிரி அப்படின்னுவார். திட்டுறீங்களா? திட்டினீங்கனாலும் கவலை இல்லை. தசம பாகம் கொடுத்தீங்கன்னா தசம பாகம் கொடுக்குற அளவுக்காவது நீங்கள் சேமிப்பு வைக்கணும். அது யாராக இருந்தாலும் நான் கட்டாயம் சொல்லிடுவேன். சேமிப்பு இல்லாதவங்க அவங்க சீரான பாதையில் இல்லை, இன்னும் அவங்க சரியான ட்ராக்கில் வரலன்னு அர்த்தம். சேமிப்பு அவசியம், தசம பாகம் அவசியம், சேமிப்பு அவசியம், ரெண்டும் அவசியம். இது இல்லாமல் நம்ம பிடுங்குறது அது அப்படி பிடுங்குறாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பெரிய கப்பலே வாங்கி கப்பல் சொந்தமாக வச்சுருப்பான். நீ எப்படியாவது ஒரு சைக்கிள் வாங்கியிருப்ப. சைக்கிள் வாங்கிட்டாங்களா, ஐயோயோ இது என்ன எப்படி இருக்குது? அவன் கண்ணு எரிச்சலே உன்னை சுட்டி எரிச்சிடும். சைக்கிள் வாங்கிறது ஒரு தப்பாங்க? அது இன்னும் அவ்வளோ எத்தனை கோடி?
அவன் பல கோடியில் ஒரு கார், சில கார்லாம் வந்து 5 கோடிக்கு மேலே கார் விலையாம். நம்மளாம் கிட்ட கூட போக முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு சைக்கிள் வாங்கினா நம்ம மேலே அவன் எரியிறான் பாருங்க. இப்படி போகும்போது பார்க்குறான், வரும்போது பார்க்குறான், அப்படின்றான். பக்கத்து வீட்டில் யாருனாவது கிடைப்பாங்களான்னு என்ன பார்த்தா இருந்தாங்க. எப்படி வந்து எங்கே வருதுன்னு ஒன்றும் தெரியல. அந்த வயிற்று எரிச்சல் இங்கே திக்குன்னு எரியுது. அதை வேற வழியில் உனக்கு விரோதமாய் என்ன வந்தாலும் சரி, யார் எரிஞ்சாலும் சரி, யார் தீவெட்டியா போனாலும் சரி, உன்னை காக்குவதற்கு தேவன் இருக்கிறார், உன்னை பாதுகாக்க தேவன் இருக்கிறார். 4 குஷ்டரோகிகளை கொண்டு அந்த இஸ்ரவேல் நாட்டை காப்பாற்றின ஆண்டவர் உன்னையும் என்னையும் காக்க வல்லமை உள்ளவர். உனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர், உன்னை பலப்படுத்த அவர் போதுமானவர். எத்தனை பேர் எழுப்பினாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் கால்களை உயர்த்தினாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் அணைகளை கட்டினாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க ஒருவரால முடியாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வயிறு எறிறாங்களா, ஏறிட்டோம். கவலைப்படி நீங்க கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்குவார். அந்த தீ உங்களை ஒன்றும் பண்ணாது. அந்த தீயில நீங்க சுட்டெரிக்கப்பட மாட்டீங்க. தைரியமா இருங்க. ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும், உங்க குடும்பத்தை சுற்றிலும் ஊரே எதிர்த்து வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உனக்கு விரோதமா பேசுறவங்க, உனக்கு விரோதமா எழும்புறவங்க, உனக்கு விரோதமா செயல்படுறவங்க எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த குஷ்டரோகிங்க மூலமா எப்படி அந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்ததோ, உங்க மூலமா உங்க ஊருக்கு, உங்க தேசத்துக்கு நிச்சயம் ஒரு நாள் ரட்சிப்பு வந்தே தீரும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு கவனிங்களேன். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்தால், பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. போனாங்க, விஷயத்தை காவலாளி கிட்ட அறிவிச்சாங்க. காவலாளி பிரதானி கிட்ட அறிவிச்சான், பிரதானி மந்திரி கிட்ட அறிவிச்சான், மந்திரி ராஜா கிட்ட அறிவிச்சான். இது எப்படி நடக்கும்? முடியாதே, அவனுங்க பெரிய படையாச்சே, எப்படி போயிருப்பானுங்க? இந்த குஷ்ரோகி பற்றி விம்பி போயிருப்பானு, இதை பார்த்தா அவனுங்க ஓடி இருப்பானுங்க, இருக்காது அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்கிறான்னா, ஒரு குதிரை வீரனை அனுப்பி வைக்கிறான். அப்படி மேலோட்டமாக போய் பார்த்துட்டு வாடான்னு. அவன் போகிறான், குதிரையில் டொக்கு 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 டொக்குன்னு போகிறான். படியே போய் பார்க்குறான், குதிரைங்க கட்டணப்படி இது கூடாரம் திறந்து போட்டு கிடக்குது. ஒருத்தரையும் காணோம். ஓடியாரா ராஜா கிட்ட சொல்றான், ராஜா ஒருத்தரும் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. உயிர் தப்பிச்சா ஓடி போதும்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கிறானுங்க. குதிரைகள் இருக்கு, ரதங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒன்று கூட எடுத்து விட்டு போகலை. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. வஸ்திரங்களை விட்டு போயிட்டாங்க, பொண்ணை வெட்டி போயிட்டாங்க, வெள்ளியை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆகாரத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிட்டாங்கன்னு அறிவிப்பு வந்தது. இப்போ போய் அங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுநாள் காலையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொன்னபடி மாவும் வார்கோதுமையும் அவர்களுக்கு விற்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வேதத்தில் சொல்லி இருக்கிற இந்த நற்செய்தி குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நற்செய்தி என்னென்ன? நற்செய்தியால் இப்போ நம்ம நற்செய்தி பற்றி நம்ம இருக்கிற நெருக்கம், அதாவது முதல்ல நெருக்கத்தை பற்றி சொன்னேன். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் கைக்கு வர வேண்டிய நேரம் ஒன்றும் வரல, தண்ணி தூத்து போத்தாங்க, வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, வர வேண்டிய சாப்பாடு வரல, வர வேண்டிய பணம் வரல, அது ஏன் பண்ணுதான் எனக்கு வரல. இப்படி தடைப்படுகிற பொழுது ஒன்றும் கவலைப்படாதீங்க.
நீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளை, ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார். அந்த நாள் எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். அல்லேலூயா. நீங்க இயேசுவினிடத்துல பெற்ற இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மற்றவங்களுக்கு சொல்ல காலதாமதம் பண்ண வேண்டாம். ரட்சிக்கப்பட்டக்கு நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ சாட்சி சொன்னால் நேரம் பத்தலைன்னு சொல்கிறீங்க. எனக்கு நேரம் நிறைய இருந்தால் தான் சொல்லுவேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த சாட்சியை சபையில் சொல்லணும்னு அவசியம் என்ன? இந்த சாட்சி ரட்சிக்கப்பட்ட இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு அவசியம் என்ன? அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த சாட்சி போகும்போது அவங்களும் ரட்சிக்கப்படுவதற்கான வாசல் உண்டாகும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கே சொன்னோம்னா எனக்கு இதை விட பெருசாக செய்தார் ஆண்டவர். இப்போ நான் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன்னு வச்சுக்கேன். நான் உடம்பு சரியில்லைருந்தேன், ஜுரம் அடிச்சுது. நான் உன்னுடைய ரொம்ப ரொம்ப தலைவலி, ஜுரம் அடிச்சுது. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சுகம் கொடுத்தார். எனக்கு கேன்சர்லேருந்தே கர்த்தர் சுகம் கொடுத்தார். இது இன்னும் ஜுரம் தானே. இது எங்கே இருக்கும்? சபையில். அதே சாட்சி பக்கத்தில், நம்ம வீட்டு பக்கத்தில் நம் குடியிருக்கிற மக்கள் மத்தியில் போய் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி பாருங்க. அவங்களும் இந்த இயேசுவை தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதை பக்தி நான் சொல்றேன், என்னை தேடி என் வாழ்க்கை மாற்றிவிட்டார். நம்மை தேடி இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான், மகனானே மகனானே நான், மகளானே அப்பா பிதாவே என்றழைக்கும். வறுமையை எனக்கு தந்தார். ஆமென். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றிவிட்டார். ரல்லே சொல்லிடலாமா? இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள செய்தி முடியணும். ஆனால் வசனங்கள் இன்னும் ஒரு வசனம் கூட எடுக்கலை. இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஆனால் வசனங்களை மட்டும் சொன்னாவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நற்செய்தி ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். கண்களில் பார்க்குற காட்சியே இருதயத்துக்கு பூரிப்பாகும். அந்த நாம் கேட்குற நற்செய்தி, சொல்கிற நற்செய்தி எலும்புகளுக்கு புஷ்டி ஆகும். அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து போல் இருக்கும். அந்த நற்செய்தி அதுதாங்க நாம் அறிவிக்கணும். நம்ம நற்செய்தி அறிவிக்காமல் இருந்தோம்னா ரட்சிப்பு இருக்கவே இருக்காது. ரட்சிப்பு இல்லைன்னா தேவனுடைய அற்புத செயல்கள் நடக்கவே நடக்காது. அப்போது தேவனுடைய அற்புத செயல்கள் நடக்கணும்னா நாம் நற்செய்தி சொல்லணும். நாம் நற்செய்தி சொல்லணும்னா முதல்ல நாம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்களேன். கண்ணில் பார்க்குற காட்சிலாம் இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பூரிப்பாக இருக்கும். அதே நேரம் நற்செய்தி தான் எலும்புகளை உறுதிப்படுத்தும், புஷ்டியாக்கும், உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். அடுத்தது கவனிங்களேன். இது இன்னும் அதை விட இன்னும் டாப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு குளிர்ந்த சில்லு தண்ணி மாதிரி, ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குமா. என்ன அப்படின்னா தூர தேசத்திலிருந்து வர நற்செய்தி. இப்போ நமக்கு
நம்ம வந்து எல்லாரும் பிறந்த ஊரில் வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது. யாரோ ஒருத்தரை தவிர, அதாவது அது சொற்பமாக தான் இருக்கும். நான் பிறந்த ஊர்லேயே வாழறேன் அப்படின்றது அது கொஞ்சம் சொற்பமாக தான் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வீடு விட்டு, ஊர் விட்டு, நாடு விட்டு, கண்டம் விட்டு கூட போய் வாழறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் அமெரிக்காவில், மற்ற பல நாடுகளில், சிங்கப்பூரில், மலேசியாவில், அப்புறம் வந்து துபாயில் சொந்தமாக குடியுரிமை பெற்றே அங்கே வாழறாங்க. போய் வர்றதுலாம் இல்லை, அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே வாழறாங்க. ஆனால் அவங்க பிறந்தது இங்கே தான், ஆனால் வாழற இடம் வேற எங்கேயோ. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ரொம்ப நாளாக அவரை பற்றி ஒரு தகவலும் கிடையாது. ஊருக்கு போனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு தகவலும் இல்லை. அவங்ககிட்டருந்து ஒரு ஃபோன் வருது, ஓடி போய் எடுப்புறம் பாருங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? வா, எவ்வளோ நாளாச்சுரா அவங்ககிட்ட இருந்து சத்தத்தை கேட்டு அப்படின்ற அந்த ஒரு உயிர்ப்பிக்குதல், அது ஒரு உயிரே வந்த மாதிரி, ஒரு உயிர் நமக்குள்ள உருவாகிற மாதிரி அந்த இடத்துல காணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அது தாங்க தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி ஆத்துமாக்களுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். அது வந்து குளிர்பானம் மாதிரி அந்த இடத்துல நமக்கு ஒரு குளிர்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு 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 பெரிய மகிமை அது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனம். தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவை சம்பவிக்கும் நாள் வரைக்கும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய். இந்த வார்த்தை வந்து சகரியாவுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை. சகரியா தேவாலயத்தில் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கார். ஆராதனை ஸ்தலம்லாம் அப்போல்லாம் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது. பழைய ஏற்பாடு ஸ்தலத்தில் ஏறக்குறைய இப்படி இருக்கும். அதாவது ஆலயத்துக்கு உள்ளே வந்தால் வலது புறத்தில் தொட்டி, அது உள்ளே வந்தால் பலிபீடம், அதுக்குள்ளே வந்தால் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்து தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இது அதே மெத்தடில் தான் இப்போவும் சர்ச் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தவுடனே தொட்டி இருக்கும், எல்லா சபையிலையும் இருக்கும், ஞானஸ்தான தொட்டி. அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் உடன்படிக்கை பெட்டி, அதாவது இது பலி செலுத்துகிற பலிபீடம், அதுதான் இப்போதைக்கு அது காணிக்கை பெட்டியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், இந்த இடம் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம். அதுக்கப்புறம் உள்ளே போனால் மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த இடம். இப்போ கவனிச்சிங்கன்னா அதுக்கு முன்னே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள ஊழியக்காரர் போனார்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பெரிய திரைசீலை போட்டு மூடி இருக்கும். அவர் உள்ளே போகும்பொழுதே அவர் ஒரு அங்கி போட்டுட்டு போவார். அதில் அங்கியில் மணி இருக்கும். அவர் அசையும் போது அந்த மணி சத்தம் கேட்கும். அவர் அசையலைன்னா மணி சத்தம் கேட்காது. அப்போது அசையலைன்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அசைகிறாருன்னா ஆராதனை செய்கிறாருன்னு அர்த்தம். அசையலைன்னா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணாங்க, யாரும் உள்ளே வந்து எடுக்கக்கூடாது. அவர் ஆல்ரெடி இடுப்பில் ஒரு கயிறு கட்டி அனுப்புவாங்க. அந்த கயிறை பிடிச்சி இசுத்துக்க வேண்டியது தான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போகக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தின் நிமித்தம் இந்த தடையாயிருந்த திரைசீலை மேலிருந்து கீழே வரை இரண்டாக கிழிந்தது. அல்லேலூயா. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் ஒன்றாயிடுச்சு. அல்லேலூயா. நீங்களும் இங்கே வரலாம், நாங்களும் அங்கே வரலாம் என்கிற நிலைமை வந்துவிட்டது. எப்போ? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து
அந்த பெரிய தடையை நமக்காக நீக்கினார். அல்லேலூயா. இப்போ இவர் போய் இங்கே ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. சகரியா அவர் அவங்க லேவியர் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஆசாரிய முறைமைப்படி அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இந்தந்த வாரத்துலேருந்து இந்த வாரம் வரல நீ தான்பா ஆராதனை நம்ம செய்வாங்க. நம்ம கூட சொல்கிறேன்ல, நீங்கள் அந்த வாரம் நீங்கள் ஆராதனை பண்ணுங்கள். பெண்கள் இந்த வாரம், இந்த ஆண்கள் இந்த வாரம் ஆராதனை பண்ணாங்க. போன வாரம் பெண்கள் பண்ணாங்க, அடுத்த வாரம் சிறுவர்கள் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு முறைமையை அவங்க ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அது அந்த சீட்டு சகரியாவுக்கு வச்சு, சகரியாவுக்கு என்ன பண்ணார், சகரியா வீட்டை விட்டுட்டு ஆராதனையத்தில் அங்கேயே தங்கி ஆராதனை பண்ணிவிட்டு அவர் பீரியடு முடிகிறவரெல்லாம் அங்கேயே தங்கியிருக்கணும். தங்கி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி, அந்த காட்சியை பார்த்த உடனே அவர் பயந்துட்டார். அப்போ உடனே அந்த செய்தி வருது பாருங்க, படிங்க, இப்போ படிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. மூணாவது நற்செய்தி தேவனிடத்திலிருந்து தூதனிடமாய் வரக்கூடிய நற்செய்தி. அல்லேலூயா. முதல்ல நற்செய்தி, அந்த நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்குற நற்செய்தி. இரண்டாவது நற்செய்தி தூரத்திலிருந்து வர நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்பானம் போல. மூன்றாவது தேவனிடத்திலிருந்து தூதன் மூலமாய் வருகிற நற்செய்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், தகுந்த காலத்திலே, படிங்க அந்த வசனம், 20வது வசனம், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்க மட்டும் நீ ஊமையாய் இருப்பாய். கர்த்தர் சொன்னா ஆம் ஆமென். சில நேரத்தில் பிசாசு சொல்லும், ஆனால் வித்தியாசம் இருக்கும். கர்த்தர் சொல்கிறதுக்கும் பிசாசு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதை தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, நம்ம உணர்வு பூர்வத்தில் அதை கண்டுபிடிக்கலாம். பிசாசு நம்ம கனவுல வரும்போது ஒரு பதற்றம் வரும், பயம் வரும். பதற்றம் வரும், முதல்ல பதற்றம் வரும், அப்புறம் பயம் வரும், அப்புறம் நீ உன்னை யாரோ வெட்டுறதுக்கு வர மாதிரியும், நீ தப்பிச்சா போதும்னு ஓடுற மாதிரியும், திடீர்னு கையை வெட்டிட்டா மாதிரியும், கால் இசுக்குன்னு ஓடுற மாதிரியும் காணுவேன். இது பிசாசுனால் வர கனவு. ஆனால் தேவனால் வர்ற கனவு பார்த்தீங்கன்னா, அது முதல்ல வந்த உடனே ஒரு 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 பிரைட் வரும், ஒரு ஒன்றை சுற்றிலும் ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, ஒரு விதமான உணர்வு ஏற்படும், ஒரு வித்தியாசமான உற்சாகமான உணர்வு ஏற்படும். அப்போவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உணர்வு. அப்போ உடனே தேவன் தேவனையோ இயேசு கிறிஸ்துவையோ அவருடைய தூதர்களையோ நீங்கள் சந்திக்கிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு வரும். அவர் உன்னோடு கூட பேசுவார். என்கிட்ட நிறைய அது மாதிரி சொல்லியிருக்கு, நிறைய வசனங்கள். இந்த வசனம் எழுந்து என்னை தூங்கி இருக்கும்போது, நல்லா தூங்கி இருக்கும்போது எழுந்து இந்த வசனத்தை படின்னுவார். நான் தூக்கி களைச்சி பிடிச்சி எழுந்து பார்த்தா அந்த வசனத்தை, அந்த வசனம் மூலமாக என்னோட பேசியிருப்பார். நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள். உங்களுக்கு செய்தியெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஏதோ அப்படி படிச்சுட்டு அந்த படிச்சதில் ஏதோ ஒன்று சொல்கிறது கிடையாது. தேவன் என்கிட்ட சொல்கிற அந்த வார்த்தை தான் தலைப்பு, இல்லைன்னா செய்தியே கிடையாது. ஆகினால கவனிங்க, தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தையை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் வரைக்கும் நீ ஊமையாய் இருப்பாய். ஊமையாய் இருப்பாய். பேசக்கூடாது இருப்பேன்னா நான் ஊமையாய் இருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் பேசும்போது அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். அப்படியே ஆமாண்டவரே, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து எந்த அதிகாரம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 சொல்லிட்டேன். 2ஆம் அதிகாரம்
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ பாருங்க, ஆடு மேய்க்கிறவங்க அது இந்த காலத்துலேயும் பண்ணுறாங்க. ஆடு மேய்க்கிறவங்க நம்ம ஊரில் மேய்ச்சல் இல்லைன்னா பக்கத்து ஊரில் கொஞ்சம் மழை தூரி இருக்கும், அங்கே ஒரு பச்சை புல் இருக்கும், அவங்க ஒரு வயல் இருக்கும், அந்த வயலில் வந்து ஆட்டை மடக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. காரணம், அது ஆடு மடக்கும்போது அது போடுற ஆட்டு ஸ்தானம், என்ன சொல்லுவாங்க, ஆட்டு ஸ்தானம் அவங்க கைனிக்கு எருவாகுங்கிறதுக்காக என் கைனில் மடக்கிக்கப்பா பக்கத்தில் மேய்ச்சிக்கோன்னு சொல்லி இது கொடுப்பாங்க. அவங்க போய் தங்கி நின்று மேய்ச்சிட்டு வருவாங்க. அதை போல் மேய்ப்பர்கள் இங்கே மந்தையை மடக்கி மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே வந்து கவனிச்சு பாருங்க, 8வது 9வது வசனம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னப்பா அது சந்தோஷம் நற்செய்தி அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும். அதாவது நம்ம முதல்ல பார்த்தேன்ல, நற்செய்தி எலும்புகளை புஷ்டி பண்ணும். நீங்கள் பேசும்போதே அவங்கள வந்து விடாய்த்து போயிருப்பாங்க. அவங்கள போய் இன்னும் அடித்து சுற்றி எடுத்து மண்டை மேலேயும் நங்குன்னு அடித்து மண்டையை உடச்சி மூளையை எடுத்து குத்து பரட்டை போடக்கூடாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி செத்து போய் கிடக்குறாங்க, சாகர நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்கள உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் நற்செய்தி. இப்போது சகரியாவுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன தெரியுமா? அவருக்கு என்ன செய்தி தெரியுமா? ரொம்ப வருஷமாக குழந்தை கிடையாது, வயசாகி போச்சு. குழந்தை பிறக்கணும்னு சொல்லி தேவதூதன் சொல்கிறான். இது எப்படிப்பா ஆகும்? நானும் வயசாயிட்டேன், என் பொண்டாட்டி என்ன ரொம்ப வயசாயிட்டா, அவளுக்கு அந்த பீரியட் டைம்லாம் கூட நின்று போச்சு. பீரியட் நின்ட்டாவே குழந்தை வராதுன்னு, குழந்தை பிறக்காதுன்னு அர்த்தம். அப்படிலாம் நின்று போச்சப்பா அப்படின்னா தேவதூதன் சொல்லும்போது நம்பணும். ஆமாம்பா, இல்லாதது நடக்காது தான், ஆனால் நான் தேவன் சொன்னால் நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, உலக பிரகாரமாக சாராளுக்கு நடக்காது, கிடைக்காது, இருக்காது. ஆனால் தேவன் சொன்னார் இருக்கும், நடக்கும், கிடைக்கும். அல்லேலூயா. அது அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? நம்பணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம், இங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆட்டை பொண்டாட்டி புள்ளியெல்லாம் விட்டுட்டு ஆட்டு மேய்ச்சிக்கு ஒரு மந்தையை மடக்கி அதுக்கு அதை பழப்பு நடத்தணும், அதுக்கு ஒரு பழப்பு, அது மூலமாக எனக்கு பழப்பு, என்னால் அதுக்கு பழப்பு. அதை மேய்ச்சி மந்தை குடும்பத்தெல்லாம் விட்டு வனாந்தரத்தில் தங்கி இருக்கிற அவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? 5வதாக அப்போ வசனம் கட்டப்பட்டு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த வசனங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:1. அந்த சொல்லிடுறீங்களா? தேவனுடைய படிக்க மாட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார்கள், பன்னிருவரும் கூட இருந்தார்கள். இப்போ இது என்ன நற்செய்தி? பரலோகத்துக்குரிய நற்செய்தி. 6வது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 7வது வசனம் மட்டும் படிங்க. சகோதரரே, உங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டுகளிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைகிறோம்.
இந்த இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 6வது 7வது வசனத்தை படிங்க. 6லேருந்து படிங்க. இப்பொழுதும் தீமோத்தேயுவே, உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு, நாங்கள் உங்களை காண்கிற வாஞ்சையினால் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, உங்களுக்கு நேரிடுகிற எல்லா இக்கட்டுகளிலும் உபத்திரவங்களிலும் உங்கள் விசுவாசத்திலும் உங்களுக்கு ஆறுதல் அடைந்து. என்னன்னா, இப்போ நம்ம வந்து எத்தனை பார்த்துருக்கோம்? 6 முடிஞ்சது. 6 தான் எடுத்து வச்சது. 6 வசனங்களே சொல்லியாச்சு, நேரத்தை முடிச்சாச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல நற்செய்தி எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லணும். இந்த இஸ்ரவேல் நாடு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது? சுற்றிலும் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தது. அதுக்கு உள்ள வரவும் கிடையாது, செலவும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, பிழைக்கவே முடியாது, பிழைப்பே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களுக்கு கிடைத்த நற்செய்தி தான், எதிரிகள் ஓடிவிட்டார்கள், உயிர் பழைச்சா போதுன்னு ஓடிவிட்டார்கள், அவர்களுக்கு கிடைச்ச நற்செய்தி. இதை போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், இடுக்கண்கள், சூழ்நிலைகள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், இதெல்லாம் நீ நினச்சி கலங்கிக்கிட்டு இருந்தீன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட சொல்லுகிறார், இவைகளை குறித்து கலங்காதே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டு, அது உன்னை நற்செய்தியாக உன்னை காப்பாற்றும். இந்த வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நற்செய்தினால கிடைத்த பலன்களை நாம் பார்த்தோம். முதல்ல கிடைச்ச நற்செய்தியினுடைய பலன் என்ன தெரியுமா? எலும்புகளை புஷ்டியாக்கினது. இந்த நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அடுத்த நற்செய்தி குளிர்ந்த விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீர் போல. அதுக்கு அடுத்தது தகுந்த நேரத்தில் நிறைவேற போகிற அந்த நற்செய்தியை நாம் விசுவாசிக்கணும். 4வது, ஆடு மேய்க்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லுகிற நற்செய்தி. 5வது, பரலோகத்துக்குரிய நற்செய்தி. 6வது, ஆறுதல் கிடைக்கிற நற்செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.